ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஒரு சலவை இயந்திரம் ரூபாய் 16,150க்கு வாங்கி போக்குவரத்துக்கு ரூபாய் 1,350 செலவு செய்து அதனை ரூபாய் 19,250க்கு விற்றால் லாப நஷ்ட சதவீதம் என்ன? சரியா? இதில் எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? வாங்கிய விலை எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? 16,150 ரூபா. அப்புறம் போக்குவரத்து செலவு சேர்த்துருக்காங்கல்ல, அந்த போக்குவரத்து செலவையும் நம்ம இதில் ஆட் பண்ணணும். 1,350 ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் அதோட வாங்கிய விலையோட மொத்த அடக்கமாகும். சரியா? ஸோ 16,000 ஒரு 1,350 அப்போ எவ்வளோ ஆச்சு? 17,500. சரியா? கூட்டி பார்த்துருங்க. 16,150 + 1,350. ஸோ 17,500 தான் நம்ம வாங்கிய விலை, மொத்த வாங்கிய விலை. சரியா? அடுத்து விற்ற விலை எவ்வளவு? விற்ற விலை 19,250. அப்போ இது கண்டிப்பாக லாபம் தான். இப்போ லாபம் அப்படின்னா லாபம் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். லாபம் = 19,250 - 17,500. எவ்வளோ லாபம்? 19,250 17,500 கழிச்சா 1,750. இதுதான் நம்மளோட லாபம். இப்போ லாப சதவீதம் என்ன? லாப சதவீதத்துக்கு ஃபார்முலா என்ன? லாபம் பை வாங்கிய விலை. வாங்கிய விலையில் இருந்து தான் நம்ம லாபம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சதவீதம் கேட்டிருக்கனால × 100. இப்போ லாபம் எவ்வளவு? 1,750 பை வாங்கிய விலை எவ்வளவு? வாங்கிய விலை இது 17,500 × 100. சரியா? இப்போ இதை அடித்தா இது 1 இந்த 0 அப்படிங்க போட்டுடலாம். 10. சரியா? இதை அடித்தேன்னா ஒரு 10 10 10. ஸோ லாப சதவீதம் எவ்வளவு? 10%.